தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல் 40 நாட்களுக்கு பிறகு குரு 8ல் மறைகிறார். ராசிநாதன் 8ல் மறையலாமா? ஐயோ கூடாது இல்லையா? அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் உச்சத்தை அடைகிறார். எப்போவுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு 12 அல்லது 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் உச்சத்தை அடைவது என்பது 8ஆம் இடத்துல தான். அது இயற்கை நியதி. அருமையான ராசிநாதன் உச்சத்தை அடைவது என்பது எப்போதோ 12 வருஷம் 13 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மிகச்சிறப்பான ஒரு நல்ல அமைப்பாக இந்த அமைப்பு உங்களுக்கு இப்போது வந்திருக்குதுங்க. உண்மையை சொல்லப்போனால் இப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கூட அப்படியே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கூட டிசம்பர் மாதத்துக்கு பிறகு 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 8ல் கேளை யோகம் ஆரம்பிக்க இருக்கிறது. 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய தனவீட்டிற்கு வரக்கூடிய ராகுவை டிசம்பர் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் பார்க்க போகிறார். கடந்த காலம் போல அல்லாமல் தொட்டது துலங்கக்கூடிய நல்ல ஆண்டாக பராபவ ஆண்டு சர்வ நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும். பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, மறைமுகமான தொழில் லாபங்கள், மறைமுகமான அமைப்புகள். எப்படி இந்த பணம் சம்பாரிச்சிங்கன்னு சொல்ல முடியாத அளவிற்கு சொன்னால் கண்ணு போட்டுடும். என்னடா அந்த மாதிரி இப்படி பண்ணிட்டார். பொதுவாகவே குறுக்கு வழி அமைப்புகள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. குருவின் ராசியில் பிறந்த நீங்கள் எதையுமே நேர்மையாகவே அனுபவிக்க பிறந்தவர்கள். நேர்மையாகவே சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் செய்வீங்க. அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாறுபட்ட சிந்தனையுள்ள உங்களுக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு உண்மையிலே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கௌரவம் உயரும். தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் நல்லாயிருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான்களாக காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர்கள், டீச்சிங் லைனில் இருக்கக்கூடியவர்கள், கல்வி நிலையங்களை நடத்துபவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் சர்வ நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் உண்டுங்க. பணம் சம்பாதிக்க முடியுங்க. இது வரைக்கும் அரசாங்கத்திட்ட அனுமதி கிடைக்காதவர்களுக்கு அது கிடைக்க போகிறது. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.